பண்பாட்டு கழகத்தின் சார்பாக வெற்றியடைந்த அனைத்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருக்கும், இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு இமானுவேல் சேகரனியா அவர்களின் வழிகாட்டுதலின்படி நம் இந்தியா மட்டுமல்ல, உலக நாடு முழுவதும் தேவேந்திர குல வேளாளர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் அனைத்தும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் நம் பண்பாட்டு கழகத்தின் சார்பாக நம்முடைய பிரபாவதி அம்மா மகனுக்கு சான்றோர் சொல்லுவாங்க பழமொழி, அதற்கு ஏற்றாற்போல் நம்ம இளம் சிங்கம் சக்கரவர்த்தி அவர்கள் வெற்றி அடைந்திருக்கார்கள். இந்த பண்பாட்டு கழகத்திற்கு ஒரு வேணும், ஒரு நம்ம ஏற்கும் போருக்கும் சொந்தக்காரர்கள், நம்ம எதற்குமே சலித்தவர்கள் அல்ல என்பதற்கு ஒரு போர்க்களம் போல் அவர் இந்த நின்னதே பெரிய ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தி. நம்முடைய ரத்தம் இமானுவேல் ஐயா அவர்களுடைய ரத்தம் சிந்தி நாட்டுக்காக சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்ல, ராணுவ வீரர் மட்டுமல்ல, நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் முன்னேற்றத்திற்காக இரட்டை குவளை முறையை ஒழித்தார். இது மாதிரி பல சாதனைகள் செய்துள்ளார். அவருடைய வரலாற்றை நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். சக்கரவர்த்தி அவர்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். சிறப்பு, நீங்க ஒரு இளைஞர் இதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நமக்கு மிகவும் நம்முடைய சமுதாயம், நம்முடைய சமூகம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய கல்வி அனைத்துமே ஓங்க வேண்டும் என்றால் அது ஒரு இளைஞருடைய கையில் இருக்கு. இந்த பண்பாட்டு கழகத்தின் சார்பாக அவருக்கு ஓட்டளித்த அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நம்முடைய இளம் சிங்கம் சக்கரவர்த்தி அவர்கள் ஒற்றுமையாக இருந்து பழைய தலைவர்களுக்கும் முன்னாள் தலைவர்களுக்கும் உங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் தலைவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் தனித்தனியாக இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே அந்த குற்றச்சாட்டுகள் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக நீங்கள் இருக்க வேண்டும். பெண்கள் 3 பேர் ஜெயிச்சிருக்காங்க. செல்வராணி அம்மா பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மல்லத்திகள் தான் நம்முடைய உழவர் குடியில் நம்முடைய சமுதாய முன்னேற்றத்திற்கும் விஜயநகர பேரரசுக்கு முன்னாடி தமிழ் குடிகள் பிறப்புக்கு முன்னாடியும் நம்முடைய மல்லர்கள் மல்லத்திகள் தான் நம்ம எல்லாற்றிலையும் முன்னேற்றம் அடைந்திருக்கோம். போர் தளபதிகளாக இருந்திருக்கோம். நம்முடைய வடிவு மல்லத்தினுடைய வரலாற்றை நீங்கள் படித்தால் நம் பெண்கள் இன்னும் நம்ம உயர்வடையலாம், மகிழ்ச்சி அடையலாம், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய இந்த களத்தில் இந்த ஒரு களம் நம்ம தேர்தல் எடுத்துட்டோம்னா அரசியலையும் முன்னெடுக்க வேண்டும். ஏன்னா அரசியல் தலைவர்களையும் நாம் ஒற்றுமைப்படுத்த வேண்டும். நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது. எனவே நாம் தேவேந்திர குல வம்சத்தை சேர்ந்தவர்கள், நம்ம தேவேந்திரர்கள், இந்திரனுக்கு சொந்தக்காரர்கள், நம்ம சிவகோத்திரத்தை சேர்ந்தவர்கள், நம்ம அனைவருமே ஒன்றுதான். வேற்றுமை எதுவுமே கிடையாது. தேவேந்திர குல சமுதாய ரத்தம் ஒன்றேதான். யாரும் அதை பிரிக்கவே கூடாது. நான் கிறிஸ்டினே, நாங்க இந்து, நாங்க முஸ்லிமே அப்படின்னு சொல்லி யாருமே அந்த இதை பிரிக்கவே கூடாது. நம்ம எஸ்ன்ற ஒரு பட்டியலில் சேர்க்கப்பட்டோம், அவ்வளவுதான். அது ஒரு விஜயநகர பேரரசுக்கு பின்னாடி நாயக்கர்மார்கள் ஆட்சிக்கு பின்னாடி நாம் பின்னுக்கு தள்ளப்பட்டோம். 6/6/1936 ஓபிசி பிசி தான் நம்ம இருந்திருக்கோம். அதற்கு பின்னாடி தெலுங்கர்கள் அந்த ஆட்சி, விஜயநகர பேரரசு இதெல்லாம் சூழ்ச்சியின் காரணமாக நாம் பின்னுக்கு தள்ளப்பட்டோம். அந்த சமயத்தில் ஒரு சக்கரவர்த்தி என்று பெயர் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி அந்த சக்கரவர்த்தி நம்ம சிவாஜி சக்கரவர்த்தியாக நீங்கள் செயல்பட்டு எந்த ஊரில் எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதில் பதட்டம் இல்லாமல் சமூக உணர்வோடு அந்த நம்ம என்ன நிகழ்வு நடந்திருக்குது என்பதை நீங்கள் நேரில் சந்தித்து அதற்கு நல்ல வழிவகுத்து எல்லா தலைவர்களுக்கும் முன்மாதிரியாக இருக்க தம்பி சக்கரவர்த்தி அவர்களை மீண்டும் வரவேற்கிறேன். அம்மா பிரபாவதி அம்மா அவர்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. நம்ம சுதந்திர போராட்டம் வடிவு மல்லத்திலாம் அவங்க தீக்குழியில் இறங்கிட்டாங்க. அவங்க அணுகுண்டு ஆயுத கிடங்கில் இறங்கினாங்க. நம்முடைய தந்தை, நம்முடைய முன்னோர்கள் ஆயுத கிடங்கில் இறங்கியும் நம்முடைய மகன் இன்று இந்த பண்பாட்டு கழகத்துக்கு இந்த சிறிய வயதில் வேலைக்கு போயிருக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. ஆனாலும் சமுதாயத்துக்காக, சமுதாய முன்னேற்றத்திற்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க அம்மாவுக்கு நல்ல ஒரு பாராட்டுகள், நல்ல ஒரு கைத்தட்டுங்க. எப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுது முடியும்? நம்மால் முடியாது என்றால் யாரால் முடியும்? நம்முடைய சமூக இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து கட்டமைக்கப்பட்டு வழிநடத்த ஒரு மனதோடு ஐயன் இமானுவேல் சேகரன் ஐயா அவர்களை வணங்கி மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.